வணக்கம். நான் சுதா டாக்டர் சஃபானா. இப்போ ரம்ஜானில் 30 நாள் நோன்பு வைக்கிறதுனால நம்ம உடம்புல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு யூஎஸ் மாதிரியான நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க, உடம்புல ஆட்டோபேஜி அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் நடக்குது. அப்படின்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆன செல்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து டீஜென்ரேஷன் நடக்குது. அடுத்த 15 டேஸ் வந்து ரீஜென்ரேஷன், அதாவது பழைய செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆகி புது செல்ஸாக வந்து உருவாகுது. இதோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, கேன்சர் மாதிரியான பெரிய நோய்களுக்கு ஒரு மருந்தாகவே இது அமையுது. அது போக நம்ம நிறைய மைதா மாவு சாப்பிட்றோம், நிறைய வந்து சுகர் எடுத்துக்கும் போது நிறைய வந்து ஃபேட்டாக டெபாசிட் ஆகுது நம்மளோட உடம்புல. ஸோ அந்த ஃபேட் எல்லாம் கன்வெர்ட் ஆகி இந்த நோம்பு மூலிமா நமக்கு குளுக்கோஸாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்குது. ஸோ அதனால இந்த ஃபேட் டெபாசிட் ஆன அத்தனை ஃபேட்டும் நமக்கு திரும்ப குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. உடம்புல எங்கே ஃபேட் இருந்தாலும், அதாவது ஒரு ஃபேட்டி லிவராக இருந்தாலும், லிவரில் அதிகமான ஒரு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கு, அப்படி இல்லாமல் கொலஸ்ட்ரால் உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது, இருதய நோய்கள் நிறைய பிளாக்ஸ் இருக்குது, இல்லை வெரிகோஸ் வெயின்ஸ் த்ரோம்போசிஸ் மாதிரியான நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்குது, அப்படி எங்கே ஃபேட் டெபாசிஷன் இருந்தாலும் அந்த ஃபேட் டெபாசிஷனை குறைச்சி கொடுக்குது. நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது, மூளை திறனை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. நல்ல வந்து பிரெயின் டிரைவ் நியூரோபதிக் ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால அது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நமக்கு மூளையோட திறனை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாமே, ஹைப்போதைராய்டு, பிசிஓஎஸ், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாகவே கியூர் பண்ணி கொடுக்குது. தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி வித் சித்தா மெடிசின்ஸ்.